ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் 7க்கு உள்ள என்ன ஒரு ரகசியம் நடந்திருக்கு அப்படின்றத ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து அதாவது பி டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மணிச்சந்திரா, தினேஷ், விஷ்ணு இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா ஆஃப்டர் பிக் பாஸில். அதில் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பல ரகசியங்களை உடச்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்டர்வியூவர் வந்து நம்ம தினேஷை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி மாயா வந்து கோட் வேர்டு சொன்னதா ஒரு வைரலாக வந்து நியூஸ் வந்து வெளில வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா சோசியல் மீடியாவில். என்ன அப்படின்னா வந்து ஃபேன் இல்லை, அதனால் ஏசி மாட்டிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ளே வந்து நடக்கும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து 100 நாளுக்கு அப்புறம் தான் மாயாவுக்கு வந்து ஃபேன் இல்லை அப்படின்றது வந்து தெரியுமா, ஏன் அப்படி திடீர்னு அவங்க சொன்னாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து அதாவது அவங்க அனுப்புகிற ட்ரெஸ்ஸில், அதாவது அவங்க ஃபேமிலியிலேருந்து அனுப்புகிற ட்ரெஸ்ஸிலே வந்து ஒரு வெளியிலே வந்து செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க கோடு வேர்டு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை அனுப்புகிறாங்க அப்படின்னா வந்து வெளில ஏதோ தப்பாக போகுது அப்படின்றத இன்டைரக்டாக வந்து இவங்களுக்கு கோடு வேர்டில் உள்ளே இருக்க அந்த கண்டஸ்டன்ஸுக்கு கோடு வேர்டில் வந்து சொல்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஷர்ட்டில் வந்து ஒரு பட்டன் மட்டும் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் வெளில ஏதோ தப்பாக போகுது அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி வீக்கெண்டு யாருக்காவது ட்ரெஸ்ஸு வரல அப்படின்னா அவங்க தான் இந்த வீக் எவிக்ட் ஆகி போகிறாங்க அப்படின்ற பல கோடு வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து உள்ளே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வெளிலே செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து வந்திருக்காங்க. அதனால தான் வெளியில் எப்படி நம்மளை பற்றின ஒரு இம்ப்ரெஷன் வந்து போகுது அப்படின்றது வந்து உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னா வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஒரு டைம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மணிக்கு வந்து ட்ரெஸ்ஸே வரல, ஸோ மணி தான் இந்த வீக் வந்து போகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் சில டைம் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பிக் பாஸே வந்து ட்விஸ்ட் அடிப்பார். இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து அவரே வந்து என்ன அப்படின்னா வந்து உல்டாவாக வந்து பண்ணுவார் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியாக கேமை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் வந்து பயங்கரமாக வந்து ட்விஸ்ட் அடித்து பிக் பாஸும் வந்து ஒரு சுவாரஸ்யம் வந்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபேமிலியிலேருந்து கோடு வேர்டு அதாவது உள்ளே சொல்லி வச்சுட்டு வந்திருக்காங்க, நீங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து அனுப்புறதுல இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரகசியத்தை வந்து உடச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.